காலை வணக்கம். நான் உங்கள் கும்பரன். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக வீடியோ பண்ண முடியல. வெளில போய் பார்ப்போம். ஸோ சன்லைட் வருது பார்க்கலாம் போயிட்டு நைட்டு பார்த்தோம்ல அதே இடம் பகலில் பாருங்கள். இந்த ஹார்பர் தெரியுதா? நம்ம போட்டு ஷிப்பெல்லாம் நிற்கிது பாருங்க இந்த ஏரியாவில். அந்த ரைட்டு அதான் ஹார்பர். இந்த பக்கம் அது வழியாக தான் நம்ம போட்டு வரும். இந்த இதெல்லாம் தாண்டி தானே நம்ம போட்டு உள்ளே போவோம். இந்த இதை தாண்டி இந்த தீவை தாண்டி உள்ளே போயிட்டு இப்படியே இது வழியாக தான் வெளில வரும். இந்த மலையை சுற்றி போவோம். மலை சுற்றி தான் சன்லைட் பாருங்கள். அப்படியே கிளம்புது சன்லைட் மேலே. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கப்பல், இந்த பக்கம் கப்பல் நின்றுட்டுருக்கு. இந்த ஏடன் ஐலண்ட், இந்த ஐலண்ட் தான் போன நைட்டு. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடன் ஐலண்ட் பார்த்தீங்களா, அங்கே வந்து உள்ளே வந்து ப்ரைவேட் ஏரியா, மொபைல் அதிகம், கேமரா அதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே எதுவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நல்லா கண்டினியூ பண்ணி போட முடியல உள்ளே. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் இருக்கு நைட் நேரத்தில் உள்ளே ஓகே. வெளியில் வந்து கடல் இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியலை. ஆனால் இப்போ நான் ஃப்ளைட்டில் போவேன். இப்போ ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இது தாண்டி அந்த பக்கம் இருக்குது. கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. காலை வச்சுருப்பேன். 1.5 மீட்டர்னு போட்டிருக்கு. இதாக இருக்குல்ல, தெரியுது உங்களுக்கு ஏடன் ஐலண்டு. இந்த வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரியலை பாரு. இந்த கீழே கலர்ஃபுல்லாக ரெட்டாக எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக அந்த ஓடெல்லாம் வந்து ரெட் கலராகவும் உள்ளே இருக்க இல்லை இந்த செவரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலராகவும் அப்படியே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஃப்ளைட் ஏர்போர்ட் அங்கிட்டு இருக்குது. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படியே வந்து லேண்ட் ஆகும். அப்போ வந்து நல்லா ஃபுல்லாக கிளியராக தெரியும் இந்த ஏடன் ஐலண்டு. நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு. இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் பாருங்கள். இது நம்ம ஊர் திறந்துருக்க பாருங்க, தான் நம்ம ரூமு. ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க தான் தங்கியிருக்காங்க கீழே. இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு. இது அப்படியே ஹில்ஸு இந்த பக்கம். அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி போனால் அப்படியே பாருங்கள் அந்த அது வர ஹில்ஸ் பாருங்கள். அப்படியே கண்டினியூவாக இருக்கா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து இந்த ஹில்ஸ் ஒட்டினாப்பில் தான் இந்த எல்லாமே இருக்குது. ஹில்ஸ் மேலே தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் வந்து ஹில்ஸுக்கு இந்த கடைசியாக டெட் எண்டில் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது ஏர்போர்ட். அதேமாதிரி ஹில்ஸுக்கு அந்த பக்கமும் கடல். நம்ம எப்படி பிராசிலினில் பார்க்குறோம் அது மாதிரி. இந்த தெரியுது பாருங்க, பிராசிலின் தெரியுது பாருங்கள். அந்த தெரியுது பாருங்க பிராசிலின் பின்னாடி. அங்கே பாருங்க நல்லா தெரியுது பாருங்கள் பிராசிலின். அதான் பிராசிலின். லேட் இந்த பக்கம் இருக்குதும் நல்லா சின்னதாக தெரியுதுங்க. இப்போ பிராசிலின்னு நானே எதிர்பார்க்கல. இந்த மலை இல்லை, இதுக்கு பின்னாடி தெரியுது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெயில் வந்தால் தெரியுமான்னு தெரியல. தெரியுதா? இந்த பின்னாடி தெரியுது பாருங்க. இந்த பின்னாடி அதான் பிராசிலின். இந்த மலைக்கு பின்னாடி தெரியுது. நானே ஆச்சரியம் இப்போ தான் பார்க்குறேன். ஃபுல்லாக தெரியுது, நல்லா தெரியும். இதான் பிராசிலின் பாருங்க. இங்கே இந்த மலைக்கு பின்னாடி இங்கிட்ட ஆரம்பித்து அங்கிட்டு போகுது பாரு. இந்த பக்கம் ஆரம்பித்து அப்படியே அந்த பக்கம் போகுது பாரு. இதுதான் பிராசிலின். பிராசிலினுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த முன்னாடி இருக்க சின்ன மலை, அதுக்கு பின்னாடி பிராசிலினுக்கு பின்னாடி அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அதையும் தெரிச்சுன்னா தெரியுது. ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ இங்கே இந்த கீழே போய்ட்டுருக்கல மெயின் ரோடு இது. இந்த நேராக ஏர்போர்ட்டு தான் இந்த ரோடு போகுது. ஸோ நம்ம அந்த ரவுண்டானா தெரியுது இல்லை, அந்த ரவுண்டானே தான் மேலே ஏறி வந்தோம். ஆனால் ரொம்ப சின்ன ஊர் தாங்க இது பார்க்க போனால். ஆனால் தீவு இந்த பிராசிலின் தீவு பார்க்குறப்ப கொஞ்சம் பெரிய தீவு தான் இது மாவே. ஆனால் வந்து இங்கே வந்து பொல்யூஷன் கொஞ்சம் அதிகம். பார்த்தீங்களா எவ்வளோ கார்ஸு வண்டி ஃபேக்ட்ரி அது இதுன்னு நிறையா இருக்குது. அங்கே தீவில் வந்து ஒன்று சும்மா கிராமம் வந்து இந்த பிராசிலின் இருக்குல்ல, அது கிராமம். அங்கே ஒன்றுமே இருக்காது பிராசிலினில். இப்போ நம்ம மணி பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு இந்தியா டைம் இது 8:15 நம்ம ஊரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:50 இருக்கும். 6 இருக்கும், 6:30 இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் கம்மி. இப்போ நான் 8 மணிக்கு ஃப்ளைட்டு இங்கே. எனக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டு. நம்ம 8 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அங்கே போய் இறங்குறதுக்கு பிராசிலினில். அப்போ வந்து இப்படியே தான் என் ஃப்ளைட் வந்து ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி தான் இறங்குனது. ஏறுறது இப்படி ஏறுதா அப்படியே தான் தெரியல. இந்த ஐலாண்ட் பார்க்க முடியுமான்னு தெரில. நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்படி ஏறினதுன்னா நம்ம இந்த எடன் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க அங்கே, அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் எப்படி அங்கே போய் இறங்குது பிராசிலினில் அந்த தீவில் எப்படி போய் இறங்குதுங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். அந்த மலை எல்லாத்தையும் பார்க்கலாம். போய் இறங்குறது. இந்த
இந்த காற்றாடி இருக்குல்ல அது எல்லாத்தையும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்க்குறப்ப. நான் இங்கேருந்து இந்த தீவுலேருந்து அங்கே போகிறது இப்போ இன்றைக்கி தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நேற்று வந்து பாட்டு நம்ம ஊர் தாங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் உள்ள செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் செர்மன் மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒன்றும் புதுசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதே பஃபே சிஸ்டம் தான், வேகாத கறி தான். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் உண்மையிலே இது நல்ல வியூ, நல்ல இடம் தான் இருக்குது இந்த ஹோட்டல். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல இங்கேருந்து பிராச்சனையை பார்க்க முடியும்னு. நான் இப்போ தான் எதார்த்தமாக பார்த்தேன். நான் உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் பார்க்கவே இல்லை. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு பார்த்தேன். நல்லா சூடு தண்ணி கலகலன்னு தாங்க இருக்குது, ஜில்லுலாம் இல்லைங்க. குளிக்கலாம் போல், நல்லா இருக்குது. கலகலன்னு தான் இருக்குது தண்ணி, குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மழை பெஞ்சதுக்கு ஜில்லு சூடாக இது ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தேன். மழை பெஞ்சதுக்கு சூடாக இருக்குது. அந்த கப்பல் நேரத்தையே பார்த்தாங்க. அந்த கப்பல் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, எங்கடா அது? அந்த கப்பலில் வந்து இந்த குரூஸ் கப்பல்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியான கப்பல் அங்கே நின்றுட்டுருக்கு. பேசஞ்சர் அழைச்சிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் போவாங்க. இதுமாதிரி ஜெர்மன் மேக்ஸிமம் இங்கே வர்றவங்க எல்லா டூரிஸ்டும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து தான் வராங்க. எல்லா டூரிஸ்டும் இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பஸ் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். நல்லா இருக்குங்க இடம். என்னென்னமோ வச்சுருக்காங்க. பப்பாளி பழம் சின்ன சின்ன காயாக இருக்குது. வீடா இல்லை வீடா அது ஆட்டோலாம் இல்லை. காலையில் அப்போ ஏர்போர்ட் அந்த பக்கம் இருக்குது. நிறைய ஃப்ளைட் வந்து இறங்கும். என்னென்னு தெரில, இன்றைக்கி ஒன்றத்தையும் சத்தத்தையும் காணும், ஒன்றத்தையும் காணும். அவ்வளோ ஃப்ளைட் வந்து இறங்கிட்டு இருந்தது அந்த பக்கம். ஸோ அங்கிட்டு அந்த பக்கம் வந்து இறங்கி இப்படி ஏறுமா. நான் வந்த ஃப்ளைட்டு இப்படி தான் வந்து இறங்கினேன். நல்லா தெரியும் எனக்கு. இப்படியே வந்து இந்த மலையெல்லாம் பார்த்தேன். இந்த பக்கத்துலேருந்து வந்தது இப்படியே வந்து அழகாக இப்படியே வந்து இறங்குனது. இறங்குறப்ப இதெல்லாம் ஃபுல்லாக இடநிலையெல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ கூட இருக்குது. அது எனக்கு அந்த இன்னைக்கு ஃப்ளைட் வந்து இப்படி ஏறலைன்னா அந்த பழைய வீடியோ நான் எடுத்துருக்கேன். அது உங்களுக்கு இதில் போகிறேன், சைடில் பாருங்கள், ஓரமாக போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடையிலைனில் வந்து அப்படி இந்த ஓரமாக சூப்பராக இருக்குங்க. காலையிலே சூரியன் உதிக்கிறத பார்த்தாச்சு, சிறப்பு. நேரம் பிராசிலையும் சூரியன் உதிச்சிருக்கோம். அங்கே தானே அந்த பக்கம் பிராசிலையும் தாண்டி தானே மாகே இருக்குது. அதெல்லாம் சூரியன் அங்கிட்டு அப்படி அங்கிட்டு உதிச்சிருக்கோம். இப்படி உதிச்சு இப்படி போகும் சூரியன். அந்த பக்கம் மறையும், அப்படியே அழகாக தெரியும். பிராசிலையுமா இந்த மலை இருக்குல்ல, இப்படி மறையுமா, அதனால் அங்கேருந்து பார்க்கலாம் சன்செட்டை. ஓகே, நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, பாருங்கள் வந்துருச்சு பாருங்க ஃப்ளைட். நான் சொன்னேன்ல, இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்னு சொன்னேன்ல. அங்கே பாருங்கள் எப்படி வந்து இறங்குது பாருங்க.
எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் தான் நினைக்கிறேன் ஏதோ. ஏன்னா அந்த பக்கத்துல தான் வந்தது எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ். நான் பார்த்தேன் அவ்வளோ அழகாக கீழே வந்து இறங்கும். எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் தாங்க, நான் சொன்னேன் இல்லைங்க. நான் சொன்னல எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் எமிரேட்ஸுங்க. நான் எமிரேட்ஸ் எப்படி இந்த மாதிரி லேண்ட் ஆகுது பாருங்க. நான் அப்படி தான் பார்த்தேன் அந்த கீழே உள்ள ஐலாண்ட். எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஐலாண்டு கீழே போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே போய் லேண்ட் ஆகுது பாருங்க கீழே. அப்படியே போய் லேண்ட் ஆகும் கீழே. இந்த பக்கம் தெரியுதா? இந்த பக்கம் தெரிலங்க, ஃபுல்லாக மறைச்சிருச்சுங்க. ஸோ இப்படி தாங்க போய் லேண்ட் ஆனது. ஃபுல்லாக மறைச்சிருச்சு, இந்த பக்கம் தெரில. ஆமாம், எப்படி அழகாக போய் லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த பக்கம். இப்படி எங்கிட்டால இப்படி தான் என் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனது. அப்போ தான் அதை நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? எதார்த்தமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், வந்துடுச்சு ஃப்ளைட்டு. ஓகே, இந்தருங்க பிராசிலேருந்து குட்டி ஃப்ளைட் வருது. கண்ணுக்கே தெரியல எனக்கு. அந்த வருது வருங்க, தெரியுதா? பிராசிலேருந்து குட்டி ஃப்ளைட் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதுவும் அங்கே தான் போய் லேண்ட் ஆகுது. இந்த ஃப்ளைட்டில் தான் நான் போகிறோம் இப்போ. நம்ம இது தெரியுது இல்லை, குட்டி நூண்டு ஃப்ளைட்டு. இதில் தான் நம்ம போகிறோம் இப்போ. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம கிளம்பி போகிறோம். பார்த்துங்க, குட்டி ஃப்ளைட்டாக போயிட்டுருக்கு பாருங்க. இதில் தான் போகிறோம் நம்ம. அது போய் லேண்ட் ஆகுதாங்க. எவ்வளோ சின்ன ஃப்ளைட்டு பார்த்தீங்களா? இதில் தான் போகிறோம் நம்ம. இது வந்து மாஹேக்கும் பிராசிலினுக்கும் போகிற ஃப்ளைட் மட்டும்தான். கடலில் கடந்து அப்படியே போயிடும். இந்த 10-20 நிமிஷத்தில் போயிடும். நம்ம போட்டில் வந்தது 1 மணி நேரத்தில் வந்தோம். 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த அது போய் லேண்ட் ஆக போகுது கீழே. பார்த்தீங்களா? அதுவும் வந்து அதே இதில் டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கு. போய் லேண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறோம். வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. நைட்டு பார்த்தீங்களா அதே இடம் தான். சாப்பிட வந்திருக்கோம். 7 மணிக்குனாங்க, கரெக்டாக 7 மணிக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டோர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக திறக்குது பாருங்க. நம்ம கிளம்பணும் 7:30க்கு எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன் காரு. ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டு ரெடியாக இருக்கும். இந்த வியூ அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்லாம். கீழே தான் நம்ம இந்த நீச்சல் அங்கே இருக்குது பாருங்க. ஹோட்டலுக்கு கீழே இருக்குது. நைட்டே சொன்னேன்ல. ஸோ மேலே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். சாப்பாடு வெயிட் பண்ணுவோம். அந்த அம்மாட்ட ஆர்டர் கேட்டாங்க. அந்த அம்மா வந்து நம்ம இந்த சாய்ஸ் ஒன்றுன்னு இருக்குல்ல, அதை சொன்னோம். அதில் ஏகப்பட்டது கேட்டாங்க. என்னடா ஒரு சாய்ஸ் ஒன்று சொன்னது தப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட் சலட் அது இது நிறையா கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவும் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதில் வெறும் காய் தான். அது எங்கடா ஃப்ரூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஆப்பிள் ஜூஸா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது என்ன கப்பு? எம்டி கப்பு. சரி, ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்செல்லாம் பாருங்க, தோலோடு இருக்குது. தோலோடு இருக்குது ஆரஞ்சு. நம்ம ஊர் கமலா ஆரஞ்சுனா இல்லைங்க, அது ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முக்கியமானது பப்பாளி தான். பப்பாளி காலையிலே வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு நல்லது. விட்டமின் ஏ தாங்க. காலையில் இது மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம், வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லதாகவே வயிற்றுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நல்லது.
பாருங்க இதில் எங்கே இருக்குது ஃப்ரூட்டு? ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மனசாட்சி தான் இருக்கா தெரியல வீட்டில். இந்த பாய் தாங்க இருக்குது இதில். ஏதோ ஒன்று ஓகே இதாக கொடுக்குறாங்கல்ல, அது சந்தோஷப்பட வேண்டியதா. அடுத்த ஆப்பிள் ஜூஸு. ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஆப்பிள் ஜூஸ் இது ஆக்சுவலாக வந்து நேற்று நான் சாப்பிட்டேன் நிறையா ஆப்பிள் ஜூஸு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையானதே இல்லை. இது எல்லாமே வந்து செயற்கையானது. நம்மளுடைய பாட்டிலில் இருக்குங்களா தேவை அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலில் வரும்ல அதை அப்படியே உடச்சி இதில் ஊற்றிடுறாங்க. வேறு என்ன நான் கூட ஒன்று ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். மற்ற ஜூஸுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் எவ்வளோ தேவை? என்னென்னமோ உடம்புல ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வாழைப்பழம் இருக்குது கடைசியாக, இதை முடிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி வந்து, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு, சாசேஜு, அப்புறம் நம்ம வெள்ளரிக்காய், ப்ரெட்டு ஜாம். இந்த ப்ரெட்டு ஜாம் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ ஆயில் நம்ம செட்டே ஆகாது. அவ்வளோ ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்க இதில். அவ்வளோ ஆயில் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரெட் சாப்பிட்லாம். சால்ட்டே இல்லைங்க. Cab is coming. Ya mungkin நம்ம அதை சாப்பிட்ட போகணும். டைம் ஆச்சு. ஓகே பாய். கேபில் போயிட்டுருக்கோம். ஸோ 8 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ பாருங்கள் போயிட்டுருக்கோம். நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட் ஏர்போர்ட்டை. எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, போயிட்டு பார்ப்போம். வந்தாச்சுங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்படியே பாருங்கள் லோக்கல் ஜெட்லாம் நின்றுருக்கு. சின்ன சின்ன ஃப்ளைட் ஜெட், ஸ்மால் ஜெட். சின்ன ஏர்போர்ட்டு தான். போகிறோம். போயிட்டு ஃபுல்லாக எல்லா ஐலாண்டையும் பார்க்க முடியுமான்னு தெரில. பார்க்குற மாதிரி இருந்தால் பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கோம் திருப்பியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். கேட் 25, கேட் 1 25 மீட்டர். வந்தாச்சுங்க ஏர்போர்ட். Merci beaucoup, mes chers. Take care. Arrival. மழையை பார்த்தீங்களா உயரமாக இருக்குன்னு இதில் எடுத்துட்டேன். முதல்ல நான் வந்து இறங்குறப்ப இவ்வளோ பெரிய மலையை தான் பார்த்தேன். இந்த கேப்பில் தான் வந்தோம். அப்படியே போகலாம். உள்ள
உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கிறேன். நான் சொன்னால ஒரு பக்கம் ஏர்போர்ட்டு, ஒரு பக்கம் ஃபுல்லாக மலையாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக மலையாக இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ஏர்போர்ட், கடலுக்குள்ளே தான் ஏர்போர்ட்டே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு போர்டிங் இதில் இது வந்து டொமஸ்டிக் பிக்கப்னு போட்டிருக்காங்கல்ல, டொமஸ்டிக் மட்டும் இந்த பக்கம், அங்கிட்டு இன்டர்நேஷ்னல், அதாவது இந்த பக்கம் போனோன்னா இன்டர்நேஷ்னல். ஸோ இது லாஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் ரைட் சைடில். ஸோ வந்துட்டு பாருங்கள் டொமஸ்டிக் டூரிஸ்ட் லெவல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் போகிறோம், சிஷியலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், SCSSC வினிங்கிறாங்க, அப்படின்னா கூப்பிட்றாங்க நம்மளை. ஸோ நம்ம அது போகிறோம், போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்படி செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, கிளாரிஃபிகேஷன்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு போர்டிங் வாங்க வேண்டியதான். பார்க்கலாம், டிக்கெட் வாங்கிட்டோம் பாருங்கள். அருள்குமரன் 1C. 1Cனா எதுன்னு தெரில, சைடா இது விண்டோவான்னு தெரில, போனால் தான் தெரியும். விண்டோவாக இருந்தால் டிக்கெட் நம்ம வீடியோ எடுக்க முடியும், அப்படின்னு தெரில. மே உட்காந்துருக்காங்க. ஓகே, உட்காந்தாச்சு, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இது உண்மையிலேயே கேட்டு என்ன கேட் போட்டிருக்காங்க, கேட்டு மென்ஷன் பண்ணலாங்க, 8 அஞ்சுன்னு போட்டிருக்குங்க, 1Cன்னு போட்டிருக்குங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டிபார்ச்சர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவான்னு நினச்சிட்ருக்கேங்க, அதுவாக திறக்கும் போலங்க. ஸோ அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே அதேமாதிரி இங்கேயும் பாருங்களேன், நாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது என்னன்னு தெரியல, வுட்டா பேப்பரா, என்னன்னு தெரியலங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆனால் கல் மாதிரி தான் இருக்குது, தொட்டு பார்த்தேன் கல் மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம போமா, சூப்பராக இருக்குது. ஓகே ஸோ நம்ம போகலாம். ஓகே, செக்இன் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்.